ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994666629 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சூடு பிடிக்கும் சட்டசபை தேர்தல், ஒரே நாளில் 102 பேர் மனு தாக்கல். வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்ட ரமலான் பண்டிகை. தௌஹீத் ஜமாத் சார்பில் கடற்கரையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் செலவின கண்காணிப்பு பார்வையாளர்களின் கூட்டம், தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். முதலமைச்சர் ரங்கசாமியின் சொத்து மதிப்பு 28 கோடி. தேர்தல் உறுதிமொழி ஆவணத்தில் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு மனு தாக்கல் துவங்கிய 5ஆம் நாளான மார்ச் 20ஆம் தேதி ஒரே நாளில் 115 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கிய நிலையில் 16, 17 ஆகிய 2 நாட்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 18ஆம் தேதி 12 மனுக்களும், 19ஆம் தேதி 7 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மார்ச் 20ஆம் தேதி அன்று ஒரே நாளில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என 102 வேட்பாளர்கள் 115 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தட்டாஞ்சாவடி, மங்கலம் என 2 தொகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமியும், மங்கலம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக சபாநாயகர் செல்வமும், மண்ணாடிப்பட்ட தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயும், வெள்ளியனூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகியோரும், உருளையன்பேட்டை தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக கோபால், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ஹேமாவதி, மதிமுக வேட்பாளராக பாண்டுரங்கன், லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ரமா, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காமராஜ் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தேவதாஸ், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி உஷாராணி, காலாப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மார்ச் 21ஆம் தேதி மனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் மார்ச் 21ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுவதால் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 2 நாட்களுக்கு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய முடியாது. நிறைவு நாளான 23ஆம் தேதிதான் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய முடியும். அதே சமயம் மாஹேவில் மார்ச் 20ஆம் தேதி அன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டதால் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாஹேவில் மார்ச் 21ஆம் தேதி வேலை நாள் என்பதால் அங்குள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் மட்டும் மனுக்கள் பெறப்படுகிறது. நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரின் மனைவி ஜஸ்டின் கடந்த 18ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஜான்குமார் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு மாற்று வேட்பாளராக ஜஸ்டின் மனு தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி, லட்சிய ஜனநாயக கட்சி என 2 கட்சி சார்பில் 2 தொகுதிகளில் ஜஸ்டின் வேட்புமனு தாக்கல் செய்த வினோதம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 5 நாட்களாக வேட்பு மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இதில் ராஜ்பவன், மாஹே ஆகிய தொகுதிகளில் போட்டியிட ஒருவர் கூட இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. மற்ற தொகுதிகளில் 1 முதல் 10 வரை வேட்பு மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. மேலும்
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உப்பளம், முத்தியால்பேட்டை என 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான தொகுதி உறுதி செய்யப்படாததால் இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. அவர்கள் தொகுதி உறுதி செய்யப்பட்டவுடன் வரும் 23ஆம் தேதி தங்கள் மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாதவர்களும் நிறைவு நாளான 23ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் இஸ்லாமியர்களால் புனித ரமலான் பண்டிகை பக்தி உணர்வுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதிகாலை முதலே நடைபெற்ற இந்த தொழுகையில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவியது. இதேபோன்று முல்லாவீதி, உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. தொழுகைகள் முடிந்ததும் மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ஈத் முபாரக் என வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் பல இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் செலவின கண்காணிப்பு பார்வையாளர்களின் கூட்டம் தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சட்டசபை தேர்தல் செலவின கண்காணிப்பு பார்வையாளர்களின் கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்ட செலவின பார்வையாளர்கள், தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், பறக்கும் படைகள், கண்காணிப்பு குழுக்கள் சுறுசுறுப்பாக விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும். தனிநபர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் கொண்டுவரும் பொருட்களுக்கான உரிய சரியான ஆவணங்கள் வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் கையாளுமாறு கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட புதிய செலவீன முறைகளையும் கண்காணிக்க வேண்டும் என்றும், சிறப்பு செலவீன பார்வையாளர் தேர்தல் செலவு மேலாண்மையில் வருமான வரித்துறையின் அதிக ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். உடலில் அணியும் கேமராக்கள் பயன்பாடு, ட்ரோன்கள் மூலம் நேரடி கண்காணிப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரப்பலை தடுக்கும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட புதிய முயற்சிகளையும் அவர் விளக்கி கூறினார். மேலும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கி கூறினார். இதில் கள அளவிலான குழுக்களை வலுப்படுத்துதல், ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அமைத்தல், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை அடங்கும். தொடர்ந்து தேர்தல் செலவீன கண்காணிப்பின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொத்து மதிப்பு 28 கோடி ரூபாய் என தேர்தல் உறுதிமொழி ஆவணத்தில் தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் தலைவரான முதலமைச்சர் ரங்கசாமி வரும் தேர்தலில் போட்டியிட தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மொத்த மதிப்பு 27,29,25,752 ரூபாய் என்றும், அசையும் சொத்துக்களாக 2 மகிழுந்துகள், 2 இருசக்கர வாகனங்கள், 1 தங்க மோதிரம், 1 முத்து சங்கிலி ஆகியவற்றின் மொத்த மதிப்பு 21,25,752 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கையிருப்பு தொகையாக 33,339 ரூபாயாகும் மற்றும் வங்கிகளின் சேமிப்பு கணக்கில் 1,47,873 ரூபாயும் கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் தட்டாஞ்சாவடியில் 20,000 சதுரடி மனை, இதன் தற்போதைய சந்தை மதிப்பு 8 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் அதே பகுதியில் குடியிருப்பு வீடுகளும் அமைந்துள்ளது. அதன் சந்தை மதிப்பு 19,78,00,000 என்றும், மேலும் இவற்றின் மொத்த மதிப்பாக 27,78,00,000 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் ஏதும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில், இருப்பினும் தனிநபர்களிடம் பெற்ற கடன் 35 லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டில் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆண்டு வருமானம் 1,93,110 ரூபாய் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. பிகாம் மற்றும் பிஎல் பட்டங்களை பெற்றுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்தியசுவாமி அன்னதான அறக்கட்டளை என்ற பொது தொண்டு நிறுவனத்தின் நிறுவனராகவும் அறங்காவலராகவும் உள்ளார் என்றும், அவர் மீது குற்றவியல் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் உறுதிமொழி ஆவணத்தில் தனது தகவலை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் வெயில் தாக்கத்தின் எதிரொலியாக மண்பானைகள் விற்பனை களை கட்ட துவங்கியுள்ளது. வெயில் காலம் வந்துவிட்டாலே பொதுமக்களின் வாழ்க்கை முறையிலும் பழக்க வழக்கத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது. அதிக வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் பலர் இயற்கை வழிகளை தேடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் மண்பானைகளின் பயன்பாடு அதிகரித்து பானை விற்பனை அதிகமாக நடக்கிறது. மண்பானைகளில் வைத்த தண்ணீர் இயற்கையாக குளிர்ச்சியுடன் இருக்கும். இது உடலுக்கு நன்மை தருவதோடு குளிர்சாதன பெட்டியில் வைத்த தண்ணீரை விட ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனால் மண்பானைகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதால் வெயில் காலங்களில் பானை விற்பனை அதிகரிக்க துவங்குகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் மண்பானை விற்பனைகள் களை கட்ட துவங்கியுள்ளது. 100 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை பானைகள் விற்கப்படும் நிலையில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் கான் பொருத்தப்பட்ட பானை உள்ளிட்ட மண்பானைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. வெயில் காலத்தில் ஏற்படும் உடல் உஷ்ண நோய் பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் நீர் சத்து அதிகம் உள்ள பழங்களும் உணவுகளையும் எடுத்துக் கொள்ளும் வழக்கத்தோடு ஆரோக்கியமான நீரை பருகும் விதமாக மண் பானைகளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் செலவு கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து கட்சி பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் செலவு கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து கட்சி பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை தாங்கி செலவு வரம்பு, பிரச்சார விதிமுறைகள், கட்டுப்பாடுகளை மீறுதல் குறித்த விவரங்களை எடுத்துரைத்தார். மேலும் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000க்கும் மேல் பணம் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பொதுமக்கள் 1950 என்ற இலவச தொலைபேசி எண், சி விஜில் ஆப் மற்றும் CEO புதுச்சேரி @eci.gov.in என்ற மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் இல்லத்தை அவரது ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அவருக்கு சட்டசபை தேர்தலில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பியிருந்த நிலையில் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை என்று செய்தி பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது ஆதரவாளர்கள் மற்றும் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் இல்லத்தை முற்றுகையிட்டனர். கட்சி வாய்ப்பு தராவிட்டால் என்ன, தாங்கள் முதலியார்பேட்டையில் சுயேட்சையாக களமிறங்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பொதுமக்களை சந்தித்து சமாதானம் செய்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பொதுமக்களின் இந்த திடீர் முற்றுகையால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பரபரப்பு நிலவியது குறிப்பிடத்தக்கது. தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும். சுயநலமா அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது. நான் உங்க கூடது கீழே இருந்து வளர்ந்து வந்தவன். எனக்கு நல்லது கெட்டது ஒருத்தவங்களுடைய கஷ்டம் ஒருத்தவங்களுடைய வழி எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறேன். அதனால நான் இன்னைக்கு சீட்டு வாங்கி இல்ல தேர்தலில் நிக்கணும், இல்ல சுயநலமா கட்சிக்கு வரணும், இல்ல ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி மாறதோ, இல்ல ஒரு தேர்தலுக்கு வேற ஏதாவது முடிவு எடுக்கிற ஆள்லாம் நான் கிடையாது. அதனால நான் இப்போ நம்ம ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சியில மாறிங்கன்னா அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. பார்ப்போம், இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது. இன்னும் அவங்க தலைவர்கள்லாம் நான் பேசுவேன், அதுக்கு வாய்ப்பு தருவாங்க, அவங்களுக்குலாம் பேசுவேன். பேசி நம்ம இது பண்ணுவோம். அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எடுத்து நம்ம எந்த அவசரம் பண்ண வேணாம். டைம் நாள் இருக்கு. அதனால எந்த அவசரம் பட்டு யாரை பற்றியும் தவறா பேசி யாருடைய நாமளா இருக்கும். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,380 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன.
வணக்கம். AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.